அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டு காரியத்தினுடைய நிழலாய் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நிழலாய் கொடுப்பார் அல்லது வெளியரங்கமாய் பார்க்கும்படி கொடுப்பார். அதுக்கு உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் ஒன்று இருக்கும், அது நமக்குரியதாக இருக்கும். உதாரணமா, ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கு, அங்க ஒரு 7 கிளை உள்ள பொன்குத்து விளக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது ஆசாரிப்பு கூடாரம் அப்படியே இருக்கும். ஆனா நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் தாட் தான் ரொம்ப முக்கியம். அது உள்ள அதை வச்சிருப்பாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் புதிய ஏற்பாடை. அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். அதை வெறும் நீங்க சம்பவமா பார்த்துட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா, ஒண்ணு அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. 2வது அதை வச்சு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஓட்டவே முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு தேவையான எல்லாமே கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்னா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள மறைமுகமா கொடுத்திருப்பாரு. அதை நீங்க வெளியரங்கமாக்கி கண்டுபிடிச்சா மட்டும்தான் போகவே முடியும். அதை கண்டுபிடிக்கும் போது அதுக்கான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். நான் சொல்லுங்க புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியா பார்த்துட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு இருக்கும். அதை அடிக்கப்படணும், பழுதற்றது, ஊனம் இல்லாதது, நுகத்தறிக்கு உட்படாதது, இப்படி எல்லாமே இருக்கும். அதோட ரகசியம் இயேசு. இயேசுவை பத்தினதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான ஒரு அமைப்புல தான் பைபிள் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியது அல்ல. அது நமக்கு வேண்டாம், முடிஞ்சிருச்சு அதல்ல. பிரமாணம் தான் முடிஞ்சிருக்குது. முறைமைகள், பலி செலுத்துறது, அப்புறம் ஆசாரிப்பு முறைமை, இதுதான் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதுல சொல்லப்பட்டதான சத்தியங்கள், ரகசியங்கள் இன்னும் முடிவுக்கு என்ன செய்யல, வரல. ஸோ நம்ம அதை வச்சுதான் தியானிச்சு கத்துக்கவே முடியும். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி நம்ம பார்க்குறோம். அதான் சபையினுடையதான மிக முக்கியமான சம்பவம். அதோடு கூட சபை முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். 1 தெசலோனிக்கர் 4:16-17 அதை வாசிக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு அடையாளம் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கும். ஏனோக்கு கிட்ட இருக்கும், எலியா கிட்ட இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்க தியானிக்கும் போது இங்கே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவையானதான பதில் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்கொள்ளப்படணும்னா எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான காரியத்தை இங்கே வச்சிருப்பாரு ஆண்டவர். அதனாலதான் பைபிள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். இயேசு பிறக்கிறதுல இருந்து மத்திய என்ன பண்ணுவாரு, தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இங்கே நடந்தது. இது ஒரு பேட்டர்ன் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. ஒரு படி மேலே போய் எபிரேயர் நிருபத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம் என்பது என்ன, மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன, இது எல்லாத்தையும் அங்கே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார். ஸோ இந்த பேட்டர்னை புரிஞ்சு படிச்சீங்கன்னா மட்டும்தான் வேதம் புரியும். ஒன்று, வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரியும். 2வது, நமக்கு அதுல இருந்து ஒரு டேக்அவே இருக்கும். ஒன்று, நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கிறது மட்டும் இல்லை, அதை தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில யூஸ் பண்ண போறோம். இல்லை என்று சொன்னால் வெறும் வசனம் உங்களுக்கு வசனமாய் மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலியாவுடைய கான்செப்ட். எலியா பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள நுழைவார். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு நுழைவார். அங்கே ஆரம்பிக்கிறவர் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்ச அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போனார்னு இருக்கு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு வருவார். எலியாவுடையதான அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, சொந்த ஊர் எதுன்னு தெரியாது. திஸ்பியன் ஆகிய எலியான்னு இருக்கு. திஸ்பியா அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னோன் சிட்டின்னு இருக்கும். அதாவது அறியப்படாத ஒரு நகரம் அப்படின்னு. அது எங்க இருந்துச்சுன்னே தெரியாதாமா. இஸ்ரேல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. அதே மாதிரி அவர் எங்க போனாருன்னு தெரியாது. பரலோகத்துக்கு போனார், அவ்வளவுதான். நம்ம பார்க்காத ஒரு இடம் போயிட்டார். 2வது, எலியாவுக்கு வம்ச வரலாறு இல்லை. அப்பா யாரு, அம்மா யாரு, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இருக்கும். மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, ஒரு விஷயத்தை இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஃபாலோ பண்ற நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 11வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன. அதனால என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் ஆரோனின் முறைமை இருந்துச்சு, அது பூரணப்படுத்தல. அதனால என்ன உண்டாகல, பூரணப்படுதல். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு அதுல வழி இல்லை. எபிரேயர் 11:39-40 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார்.
ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த முறைமையில பூரணப்படுதல் இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ நமக்கு தான் அது இருந்துச்சு. அவங்க முறைமை ஆரோனின் முறைமைனால அது நடக்காது. நம்ம முறைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? இயேசு கிறிஸ்துவின் முறைமை. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நடக்கும். அப்ப அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறவர்கள் தான் போக முடியும். இத பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லிக்கிட்டே வருவார். பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வம்ச வரலாறு இல்லாத ஒரு லிஸ்ட் இருக்கும். ரூத்துக்கு வம்ச வரலாறு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மோவாப்ல இருந்து வந்தாங்கன்னு தான் இருக்கும், அப்பா அம்மா யாருன்னு இருக்காது. அதே மாதிரி ரூத் என்ன ஆனாங்கன்னு இருக்காது. குழந்தை பிறந்த உடனே அவங்க காணாம போயிடுவாங்க. குழந்தைய நகோமியின் மடியில கொடுத்தாங்க, உன் மருமகள் ஒரு சந்ததியை பெற்றாள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூத்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத் எங்க இருப்பாங்கன்னா புதிய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உள்ள வருவாங்க, ஒரு வேலையை முடிப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. இதே மாதிரிதான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில வரக்கூடிய எல்லாமே நடக்கும். பைபிள் முழுக்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் தான் எலியா. எலியாவும் அதே மாதிரிதான், எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாது, எங்க போனாரும் தெரியாது, ஆரம்பம் முடிவும் இல்லாதவர். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மரணமே இருக்காது. என்ன இருக்காது? மரணம் இருக்காது. அதே காரியம் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையில் நமக்கு மரணம் கிடையாது, நித்திய ஜீவன் நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எலியா ஒரு ஜேர்னி பண்ணார்ல, ஒரு 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 பிரயாணம் பண்ணார்ல, அந்த பிரயாணம் 2 பகுதி. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் வரைக்கும் ஒரு பிரயாணம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல மட்டும் 2ஆம் அதிகாரத்துல மட்டும் ஒரு பிரயாணம் இருக்கு. இந்த பிரயாணம் அடுத்த கட்டம். இந்த முதல் பிரயாணத்தை நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம 2வது பிரயாணத்தை பார்க்க போறோம். அதுதான் நீங்க வாசிச்சது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். திருப்பி வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் புறப்படுறார். அதாவது என்ன? மர்ரூமாகி மேகத்துல ஏறி சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போக போறார். அந்த காரியம் நடக்கிறதுக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. புறப்பட்டு போனான் அப்படின்னு. இப்ப நீங்களும் நானும் அதே மாதிரிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எவருக்கு எதிர்கொண்டு போய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். சோ நாமளும் இப்ப அந்த ஜேர்னியில் தான் இருக்கிறோம், அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப இந்த பிரயாணத்துல எலியா கடந்து போகிற ஒரு மேப் இருக்கு. அந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு மேப் இருக்கு. இதே மேப்பை நீங்க கடந்தீங்கன்னா தான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கடைய முடியும். அதுக்குதான் அந்த ஜேர்னியை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காரு. இல்ல நேரடியா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு விட்டுருக்கலாம். சரி, இந்த ஜேர்னில ஏதாவது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஒரு டிராவல் ஒண்ணு இருக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்குள்ள போகிற வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். அதுல ஒரு மேப் இருக்கும், அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்னு. அதே மாதிரி ஆபிரகாம் அங்க மெசொப்பொத்தாமியா தேசத்துல புறப்படுவார், கானானுக்கு வருவார். அதுல ஒரு ஜேர்னி இருக்கும், அவர் எங்கெங்கெல்லாம் போனாருன்னு. இது ஆபிரகாமின் பிரயாணம், இஸ்ரவேலின் பிரயாணம். அதே மாதிரி பவுலுடைய ஜேர்னி ஒன்று இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. இதெல்லாம் பைபிள்ல ஒரு சத்தியம். இந்த ஜேர்னியை ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம அதை சக்சஸ் பண்ண முடியும். அதுக்குதான் நிழலா கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நாம அதை வெறும் சம்பவமா கதையா சரித்திரமா படிச்சுட்டு விட்டுறோம். அந்த ஜேர்னி எதுக்கு இந்த இடங்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காருன்னா, அந்த டாட்ஸை நீங்க எல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஜேர்னி நமக்கு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலியாவுடைய அந்த பிரயாணத்தை பார்க்க போகிறோம். குறிப்பாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். புறப்படுகிறான். எங்க புறப்படுகிறான்? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் புறப்படுகிறான். புறப்படும் போது எங்கிருந்து புறப்படுகிறான்? கில்கால் இருந்து. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமாக ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது? கில்காலில் ஆரம்பிக்கணும். கில்கால் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தை முடிப்பாங்க. எந்த பிரயாணத்தை? எகிப்துல இருந்து புறப்படுவாங்க. 40 வருஷம் பிரயாணம் இருக்கும். மோசே நடத்தி கொண்டே வருவாரு. கடைசியா யார் கொண்டு போய் சேர்ப்பா? யோசுவா கொண்டு போய் சேர்ப்பார். சேர்க்கும் போது இந்த பிரயாணத்துல அவங்க எங்க லாஸ்டா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கில்கால்ல நடக்குது. இது கில்கால்ல தான் நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா,
யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 4:19 வசனம் சொல்லுகிறது, அவர் எங்கே வந்து பாளையம் இறங்கினார்கள்? கில்காலிலே. இந்த கில்கால் என்பதுதான் அவங்க முதல்ல அவங்களுடைய முதல் ஸ்டார்டிங் உள்ள வந்து தேசத்துக்குள்ள நுழையும் போது அவங்க முதல்ல உள்ள வர இடம். இது இப்படி எடுத்துக்கோங்க, எகிப்துல இருந்து அவங்க வந்த உடனே அதான் கடைசி ஸ்பாட். அவங்க வந்து இறங்குற தேசத்துக்குள்ள யோர்தானை தாண்டி வரக்கூடிய கடைசி ஸ்பாட். எங்கே இஸ்ரவேல் முடிக்கிறதோ அங்கே நாம் புறப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வர்றவங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுறவர். அது நியாயப்பிரமாணம் தேசத்துக்குள்ள வரும், சுயாதீன பிரமாணம் நாம தேசத்திலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். இந்த பிரயாணத்துல அவர் கில்கால்ல வந்து முடிக்கிறாரு, உள்ளுக்குள்ள வராரு. அங்கிருந்து கில்கால்ல இருந்து எலியா புறப்படுறாரு. இதை இப்படி பார்க்கணும் நீங்க. கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் எங்க முடியுதோ அங்கிருந்து தான் சுயாதீன பிரமாணம் தொடங்குச்சு. இயேசு கிறிஸ்து எங்க கல்வாரியில் அதை முடிச்சாரோ அதே இடத்துல இருந்தா நமக்கு உடன்படிக்கை தொடங்குச்சு. நான் சொல்றது புரியுதா? நியாயப்பிரமாணம் முடிவடைகிற இடத்துல இருந்து சுயாதீன பிரமாணம் தொடங்குது. அதான் வசனம் சொல்லுது, அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவும் சுயாதீன பிரமாணத்தின் ஆரம்பமாகவும் இருக்கிறார். ரெண்டும் ஒரே இடத்துல முடியும். அதனாலதான் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நான் வாசிச்ச வசனம், அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். 2வது பிரமாணம் வருது உள்ள. ஏற்கனவே பண்ணியாச்சு, ஆனால் நீ என்ன பண்ணு, 2வது முறை, 2வது பிரமாணம் அர்த்தம். அவருடைய அர்த்தம் என்ன? நம்முடைய உடன்படிக்கை தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் தான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கடைய முடியும். எப்ப இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறீர்களோ, இப்ப நமக்கு உடன்படிக்கைனா என்ன? அப்பமும் ரசமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்யூனியன், அவருடைய ரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்படுறோம்? உடன்படிக்கை பண்றோம். இவர்களுக்கு அவர்கள் ரத்தத்தாலே உடன்படிக்கை வருது, விருத்த சேதனம். நமக்கு இயேசுவின் ரத்தத்தாலே உடன்படிக்கை வருகிறது. புரியுதா? அவங்க ரத்தம் உள்ள கொண்டு முடிச்சிருச்சு, நம்ம ரத்தம் அங்கிருந்து கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்குது. விருத்த சேதனம் வெளியிருந்து உள்ள கொண்டாந்துச்சு, ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ள இருக்கிற நம்மளை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்குது. அப்போ இந்த பிரயாணத்துல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல முதலாவதாக நீங்கள் நான் செய்ய வேண்டியது 2வது பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டதான உடன்படிக்கை, இதற்கு நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த 2வது உடன்படிக்கைன்னு சொல்லக்கூடியதான சுயாதீன பிரமாணம் அல்லது புதிய ஏற்பாட்டு சபை அல்லது கம்யூனியன், இப்படி கொஞ்சம் ஈஸியா வச்சுக்கோங்க, கம்யூனியன். இதற்கு நீங்கள் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், இதுல பங்கு பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த சபையானது கம்யூனியன் வந்து இருக்கிறது, ஆனால் சடங்காச்சாரமா இருக்கிறது. வசனம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜன மாத்திரம் பண்ணுகிறவன் எவனோ அவன் என்ன ஆவானா, வழி ஒரு சிலர் உங்களிலே ஒரு சிலர் வியாதியஸ்தர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த 2ஆம் விசை கம்யூனியன், 2வது உடன்படிக்கை, சுயாதீன பிரமாணம் அல்லது இந்த கம்யூனியன் பண்ணப்படுகிறதா, ஒழுங்கா பண்ணப்படுகிறதாங்கிற கேள்வி. எடுக்கிறது முக்கியம் இல்ல, ஒழுங்காக எடுக்கப்படுகிறதா? இங்க இருந்து தான் நம்முடைய ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. புதிய உடன்படிக்கை தொடங்குது, இங்கிருந்து தான் நாம புதிய ஏற்பாட்டு சபையே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, போய் அங்கே தங்கி இருங்கள் எருசலேமிலனார். ஆனால் இன்னைக்கு நாம சபைக்கு வரோம், இந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறதா கேள்வி. இன்னைக்கு சபையில கம்யூனியன் என்பது ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. இந்த கம்யூனியன் என்பது இங்கல்ல, ஆதியாகமத்துல ஏதேனில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செய்த உடனேயே அவனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினார்னு இருக்கு 3ஆம் அதிகாரத்துல. தோல் உடைகள் செய்யப்படணும்னு சொன்னா கண்டிப்பா அங்க ஒரு மிருகம் என்னவாயிருக்கணும்? அடிக்கப்பட்டிருக்கணும், பலி ஆயிருக்கணும். சரி, தோல் உடைகளை போட்டு ஆதாம வெளியே அமிச்சாச்சு தோட்டத்தை விட்டு. ஆனால் அந்த மிருகத்தினுடைய மாம்சமும் ரத்தமும் அந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் இருந்துச்சு, அது எங்கேயும் போல. இவர் போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ தோல் உடைகள் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஏன்னு சொன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் சொல்லுவாரு, தோல் உடைகளை போட்டு மூடும்பாரு. ஆட்டுத்தோளால போட்டு மூடு, ஆண்டவர் சொல்வார் தபசு தோளால மூடும்பார். இது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். ஆனால் வெளியே போனவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு போனார்கள், உள்ளே வந்தா உள்ள என்ன இருக்குது? மாம்சமும் ரத்தமும் கம்யூனியன் இருக்குது. இது இல்லாமல் ஜீவ விருட்சத்தை பெற முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என் ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ முதலாவது இந்த ஜேர்னில நீங்கள் செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? உங்க கம்யூனியன்ல இருக்கு. நீங்க வாங்குற அப்பத்தி ரசத்துல இருக்கு. இப்ப அப்பத்தை வந்து நம்ம சரீரம்னு சொல்றோம், கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அது என்னவா இருக்குது? அடையாளமா இருக்குதுன்னு சொல்றோம். அந்த சரீரம்
அப்போ சரீரத்துக்கு அடையாளம். ஏன் அந்த சரீரம் கிழிக்கப்படணும்? எதனால அந்த சரீரம் கிழிக்கப்படணும்னா, வாசிங்க எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அவரோட அர்த்தம் என்ன? அவர் சரீரம் எப்படி கிழிக்கப்பட்டதோ அதே மாதிரி தேவாலயத்தின் திரைச்சீலை எப்படி கிழிக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திற்கு வழி திறந்துச்சுன்னு சொல்லுது. மகா பரிசுத்த உள்ள நுழைவதற்கு அந்த திரைச்சீலை எப்படி கிழிஞ்சச்சோ அதே மாதிரி இயேசுவின் சரீரம் கிழித்து நம்மை உள்ளே கொண்டு போய் பரலோகத்துல நிக்குது. அப்போ உங்க கையில கொடுக்கப்படுகிற அப்பம் என்பது ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடியதான ஒரு சடங்காச்சாரம் அல்ல. அது பரலோகத்திற்கு வழி திறந்தாச்சின்னு உங்க கையில கொடுக்கப்படுகிற டோக்கன். இந்த கருக்களான அந்த கத்தியை எடுத்து 2வது முறையாக அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு. அப்படி அர்த்தம் என்ன? இந்த உடன்படிக்கைக்குள்ள வர வந்தா போக முடியும். அதுவும் இந்த உடன்படிக்கையை உண்மையா செய்யறவன். இன்னைக்கு உண்மையா செய்யப்படுதா? அந்த ரத்தம் தான் எனக்கு ஒன்று சொல்லி கொடு, அந்த மாம்சம் தான் எனக்கு சொல்லுது நான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். எனக்கு ஒரு கத்தர் அதுக்கான டோக்கனை கையில கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கும். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று தருவாங்க கவர்மெண்ட்ல, 1000 2000 3000 ஏதாவது ஒன்று தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்? உங்க ரேஷன் கார்டை காட்டி அவங்ககிட்ட என்ன வாங்கணும்? முதல்ல ஒரு டோக்கனை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த டோக்கனை நீங்க தொலைச்சிட்டீங்க. ஆனா இப்ப போய் சொல்லுங்க, எங்கட ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா நான் என்ன வாங்கல, டோக்கன் வாங்கல. அவன் சொல்லுவான், உங்க ரேஷன் கார்டுல என்ன இருக்குது? சீல் இருக்கு. இந்த சீல் போட்டாச்சுன்னா உங்கள்கிட்ட டோக்கன் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இனி ரேஷன் கார்டு இருந்தாலும் கிடைக்காது, டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரிதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியான நம்மகிட்ட இருந்தாலும் அவர் நம்ம எதுக்கு நேராக நடத்துறாரு? பரலோகத்துக்கு நேராக நடத்துறாரு. அப்படி உள்ளே போறதுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, ஆனா நான் அபாத்திரமாய் போஜனமானம். பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்றதுனால நாம எல்லாருமே பரிசுத்தவான்கள் அர்த்தம் அல்ல. உள்ள ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆவியானவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அப்பத்தையும் ரசத்தையும் கையில கொடுத்தா வச்சிருக்காரு, கம்யூனியன் எடுக்கதான் செய்யறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற சுபாவம் என்ன? உள்ளுக்குள்ள போறதுக்கான காரியம் இல்ல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன, கம்யூனியன் எடுக்காட்டி பாஸ்டர் தப்பா நினைப்பாரு, அவங்க தப்பா நினைப்பாங்க, அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க, என்ன செய்யலாம், சரி எடுத்துருவோம். எடுத்து அதை ஒரு சடங்காச்சாரமா எடுக்க 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 அந்த ஷார்ப் கான்சியஸ் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அதை ஒரு உடன்படிக்கையாவே பார்க்காம அதை ஒரு நிகழ்ச்சியா பார்க்க தொடங்கிட்டோம். அதனுடைய விளைவு என்ன? கம்யூனியன் இருக்கு, ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த வசனத்துல வாசிச்சோம் இல்லையா, இதுதான் நித்திய ஜீவனுக்கான வழின்னு சொல்லி. அதான் ஜீவனை உண்டாக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதை அபாத்திரமா போஜனமான பண்ணா அது உங்களை கொல்லவும் செய்யும். வசனம் என்ன சொல்லுது? அபாத்திரமாய் போஜனமானவர்கள் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கிருபை. கர்த்தர் அதெல்லாம் கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார். கர்த்தர் கிருபையா இருப்பார். இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் நாட் ஒன்லி அட்வொகேட் as well as is a judge also. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் பொறுமையா இருப்பார். என்ன வேணாலும் பண்ணலாம், கர்த்தர் நம்மகிட்ட அமைதியா இருப்பார். சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் சொல்லுகிறார், இப்பவும் சொல்லுகிறார். உன் கையில நான் கொடுத்திருக்கிறது விலையேற பெற்றது. 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காததை உங்கள் கையிலும் என் கையிலும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டவர்கள் கொடுத்ததை, அவர்களுக்கு கொடுக்காததை கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுக்க அந்த பரிசுத்தவான்கள் இதுக்காக தேடிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கிடைக்காத எல்லாத்தையும் உங்க கையில என் கையிலும் கொடுத்திருக்காரு. இதை கையில வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமா பண்ற காரியம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்து ஊழியக்காரன், அவன் அப்போஸ்தலன், அவனே நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்கே. எப்ப சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்பத்துல இருந்து அவன் உண்மையான ராஜாவா இருக்கணும். எப்ப கர்த்தருக்கு விரோதமா பொருளாசை உடையவனா மாறி ஆடு மாடுகளுக்கு பின்னாடி போனானோ வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்தது. யூதாஸுக்கும் சவுலுக்கும் ஒரே விஷயம் நடக்கும். இவனும் அபிஷேகம் பெற்றவன், அவனும் அபிஷேகம் பெற்றவன். இவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு, அவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு. இவனும் பொருளாசைக்காரன், அவனும் பொருளாசைக்காரன். 2 பேரை விட்டு கர்த்தர் நீக்கினார். 2 பேருக்குள் சாத்தான் புகுந்தான். 2 பேரும் செத்து போனார்கள். நாண்டு கொண்டு செத்தார்கள் 2 பேரும். இன்னைக்கு வசனம் அப்படித்தான் இருக்கிறது. கில்காலில் இருந்து தான் புறப்படணும்.
நீங்க புறப்படும் போதே கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது உடன்படிக்கையை உண்மை உள்ளவர்களாய் செய்ய வேண்டும் என்பது. பைபிள்ல எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னு பைபிள் ஒரு இடத்துல கூட சொல்லல. இப்படி இருந்தாதான் போக முடியும்னு சொல்லுது. அப்படி இருந்தாதான் போக முடியும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பல நேரங்களில நம்முடைய பொறுமை ஒரு கோபத்தை உண்டாக்கி வெளியே கொண்டு வருது இல்ல, அந்த மாதிரி தான் இப்ப நடக்குது. இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த காரியம் எல்லாமே நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த இடத்துல உள்ளே போறதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற கம்யூனியன், இது மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பரிசுத்தவான்களை போல வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு மொத்தமா வெடிக்குது, அப்படியே வெளியே வந்துருது. அதனுடைய விளைவு என்னவா மாறுது? நாம கம்யூனியனை எடுக்கும் போது பரிசுத்தவானா மாறணும்னு சொல்லி நீங்க எடுக்கிறது வேற, அது வேற. ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இனிமேட்டு செய்ய மாட்டேன்றது, அப்புறம் பலகீனத்தை விழுறோம், அது வேற. சிலருக்குலாம் துணிகரம் எல்லாருக்கு, ஆனாலும் அவன் பாட்டு எடுப்பான். அவனுக்கு அந்த உணர்த்துதலே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கையில தப்பா இருந்தாலும் நீ உள்ள போக மாட்ட, ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஆரம்பிக்கும் போதே கில்கால், அவனுக்கு முடிக்கிறது கில்கால், நமக்கு ஆரம்பிக்கிறது கில்கால். அப்படியானால் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க மிக முக்கியமான விஷயம், ஆரம்பிக்கும் போது உடன்படிக்கை the perfect one. அவர் எதிர்பார்க்கறதான் the perfect one. ஏன்னா அவங்ககிட்ட இல்ல, அது நியாயப்பிரமாணத்துல நம்ம கிட்ட இருக்கு. அப்ப ஆரம்பிக்கும் போது இரண்டாம் விசை கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியது.